गंगणपतये नमः। श्री गुरुभ्यो नमः। श्रीमन्नारायणीयं दशकं 33 दशकं 33 முதல் 36 வரை 9வது பாகவத ஸ்கந்த சாரம், அதாவது அம்பரீஷ சரிதம், ஸ்ரீ ராமாவதாரம், ஸ்ரீ ராமச்சரிதம், பரசுராமாவதாரம் ஆகியன 9வது பாகவத ஸ்கந்த சாரம். ஸ்ரீமன்னாராயணீயம் தசகம் 33 அம்பரீஷ சரிதம். அம்பரீஷ சரித்திரம். வைவஸ்வதன் என்ற பெயருடைய ஒரு மனுவின் பிள்ளையான நபாகனுக்கு பிறந்த நாபாகன் என்ற பெயருடைய அரசன் இருந்தான். அவனுக்கு அம்பரீஷன் என்கின்ற பெயரில் ஒரு மகன் பிறந்தான். அவன் 7 கடல்களால் சூழப்பட்ட பூமிக்கு தலைவனாக இருந்தான். இருந்தும் தங்களிடத்திலும் தங்கள் பக்தர்களிடத்திலும் அன்பு கொண்ட மனதுடையவனாக ஆனந்தம் அடைந்திருந்தான். ஓ சர்வேஸ்வரா, தங்களிடம் கொண்ட பிரீத்திக்காகவே உங்களுடைய பக்தியால் எல்லா கர்மங்களையும் செய்து வந்தான். அந்த அம்பரீஷருடைய பக்தி ஒன்றை கொண்டே வெகு சீக்கிரமாக அவனுக்கு அனுகிரகம் செய்தீர்கள். அதனால் அவர் கேட்காமலேயே அவரை காப்பாற்றுவதற்காக ஆயிரக்கணக்கான முனைகளை உடைய தங்களுடைய சக்கராயுதத்தை அவருக்கு கொடுத்தீர்கள். அப்படிப்பட்டது உங்களுடைய அனுகிரகம். பின்னர் அந்த அம்பரீஷ ராஜா யமுனை கரையில் உள்ள மதுவனத்தில் பூக்களை கொண்டு நல்ல மனதுடையவளான தன் மனைவியுடன் உங்களை பூஜித்து வந்தார். மகத்தான பூஜையை செய்து கொண்டு வேதம் அறிந்தவர்களான பிராமணர்களிடத்தில் 60 கோடி பசுக்களை தானம் செய்து தங்களை ஆராதிப்பதற்காக ஒரு வருட காலம் துவாதசி விரதத்தை அனுஷ்டித்தாரல்லவா? அப்பொழுது அந்த இடத்தில் பாரணை செய்ய வேண்டிய ஒரு தினத்தில் தங்கள் பூஜை முடியும் பொழுது துர்வாச முனிவர் அங்கு வந்தார். அம்பரீஷரும் அவரை போஜனம் செய்ய வேண்டினான். இயல்பாகவே வெகு விரைவில் கோபம் கொள்ளும், பிறரை துன்புறுத்தும் இயல்புடையவரான அந்த முனிவர் நியமங்களை அனுஷ்டிக்க யமுனை நதிக்கு மெதுவாக நடந்து சென்றார். அதன் பின்னர் தங்கள் பக்தனான அரசன் அம்பரீஷன் பாரணை செய்ய வேண்டிய திதி முடியப் போகின்றதே என்ற கவலையில் தண்ணீரை மட்டும் குடித்து பாரணையை முடித்தார். அதன் பின்னர் அங்கு வந்த முனிவர் தன் ஞான திருஷ்டியால் அங்கு நடந்ததை அறிந்து கோபத்துடன் கடுஞ்சொற்களால் அம்பரீஷனை தூஷித்து தன்னுடைய ஜொடையை பேத்து எறிந்து அதில் இருந்து கிருத்யை என்கின்ற துர்தேவதையை உண்டாக்கினார். கத்தியை கையில் ஏந்தியவளும் லோகங்களை எரிக்கின்றவளுமான அந்த கிருத்யை நேராக எதிரில் கண்டும் இருந்த இடத்தில் இருந்து அசையாமல் இருந்தார் அரசர். தங்களுடைய சுதர்சனமும் அந்த கிருத்யை என்கின்ற தீயை தங்கள் பக்தனை பாதுகாப்பதற்காக அதை வெட்டுக்குழியைப் போல விழுங்கிவிட்டு முனிவரை பின்தொடர்ந்து சென்றது. துர்வாசர் பயத்தினால் எல்லா உலகங்களிலும் ஓடி எல்லா இடத்திலும் தங்கள் சுதர்சன சக்கரத்தை கண்டு பிரம்மதேவரிடம் சென்றார். காலசக்கரத்தை யார் மீற முடியும் என்ற அவரால் கைவிடப்பட்ட பொழுது பரமசிவனிடமும் சென்றார். அவரும் தங்களை நமஸ்கரிக்கத்தான் செய்தார். ஓ ஒப்புயர்வற்ற ஈசா, பிறகு தங்கள் உலகமான வைகுண்டத்திற்கு வந்த மகரிஷி தங்களிடம் சரணடைந்தார். அப்பொழுது அவரை பார்த்து, ஹே மகரிஷியே, நான் பக்தர்களுக்கு அடிமையல்லவா? ஞானமும் தவமும் வணக்கத்துடன் இருந்தால் மட்டுமே வெகுமானிக்கத்தக்கதாக ஆகின்றது. தாங்கள் போகலாம், அம்பரீஷனுடைய பாதத்திலேயே சரணடையுங்கள் என்று தாங்கள் சொன்னீர்கள் அல்லவா? அப்பொழுதே ஓடிவந்து முனிவரால் பிடிக்கப்பட்ட பாதங்களை உடைய அந்த அரசன் சற்று பின்வாங்கி தங்கள் அஸ்திரத்தை துதித்தார் அல்லவா? சக்ராயுதமும் திரும்பிச் சென்ற பிறகு துர்வாச முனிவர் தங்களிடத்தில் அரசருக்குள்ள பக்தியையும் தீங்கு இழைக்கப்பட்டாலும் அவர் செய்யும் கருணையையும் புகழ்ந்து கொண்டு அந்த அரசருக்கு எல்லா ஆசிர்வாதங்களையும் கொடுத்தார் அல்லவா? அம்பரீஷ மகாராஜாவும் துர்வாச முனியை எதிர்பார்த்து கொண்டு ஒரு வருட காலம் ஆகாரம் ஏதும் இல்லாமல் அந்த முனிவருக்கு திருப்தி உண்டாகும்படி நன்றாக போஜனம் செய்விக்க, அதனால் சந்தோஷம் அடைந்த அவரை வழி அனுப்பிய பின்னே தான் போஜனம் செய்து தங்களிடத்தில்
முந்தி இருந்ததைக் காட்டிலும் அதிகம் பக்தியுடையவராக ஆனார் அல்லவா? கடைசியில் தங்களுடைய சாயுஜ்யத்தையும் அடைந்தாரல்லவா? ஓ குருவாயூரப்பா, அப்படிப்பட்ட மகிமையுடைய தாங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும். ஹரியோம். அந்யதா சரணம் நாஸ்தி त्वमैव சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜனார்தனா.